குழந்தை பாக்கியம். எனவே நீங்கள் இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தாவே, நீர் இந்த தந்த குழந்தையை உம்மிடத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பம் இந்த குழந்தையில் நிறைவேறுவதாக. உம்முடைய சித்தம் செய்யும் குழந்தையாக இது வளர உதவி செய்யும் என்று நாங்கள் சபையார் அருமையான ஆண்டவரே, பெற்றோருக்கும் குழந்தைக்கும் நாங்கள் செபிக்கிறோம். பார்வோனுடைய குமாரத்தி மோசையை எடுத்து அவனுடைய தாயிடமே கொடுத்து, நீ இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடு, உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று கூறினது போல கர்த்தருக்காக வளர்க்கிற இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான சகல உதவிகளையும் கர்த்தரே உங்களுக்கு தந்தருள்வார். நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்க்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது நிச்சயம். கர்த்தர் பிள்ளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பெற்றோர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறேன். அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர். சோத்திரம். கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் பக்தியிலும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆம், ஆமென். இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவை வாழ்க்கை வாழ நீங்க முன்மாதிரியாய் நடத்துவீர்களா? இந்த குழந்தையை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, உங்கள் நடத்தை, உங்கள் செயல் எல்லாவற்றிலும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று சபையாருக்கும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? கர்த்தர் தாமே உங்களை கொடுத்த வாக்கின்படியே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. தேவனுக்கே மகிமை செலுத்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே செரினா என்று பெயர் செலுத்தி பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே உள்ள அத்தனை ஆசீர்வாதம் பிள்ளையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கிற இயேசுவுக்கே நன்றி.